இந்த டிஷ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா 2 எக் எடுத்துக்கோங்க, உள்ளே விட்டுக்கலாம். சீஸ் எடுத்துருக்கிறேன், உள்ளே போட்டுக்கலாம். ஸ்பினாச் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இனி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதான் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம எப்பவும் போல இட்லி குக்கரில் இட்லி அவிக்கிறது மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கீ தடவிக்கோங்க. இதை இப்போ இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இட்லி அவிக்கிறது மாதிரியே அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், வெந்துடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுடுங்க. இதை இப்போ தட்டில் இருந்து எடுத்துடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. சட்னி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. தேங்க்யூ வியூவர்ஸ்.